Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோல ஏரியா அண்ட் வால்யூம்கான கிளாஸ் நம்பர் 12 தான் நம்ம பார்க்க போறோம். 7ஆம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் 2.3 கான எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 7 எக்ஸாம்பிள் மட்டும் தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ரெண்டு ஃபார்முலா தான். அது நல்லா வந்து கான்செப்ட் வைஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ரொம்பவே ஈஸியான எக்ஸைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸாக தான் இது வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ எதை பேஸ் பண்ணி ஏரியா வந்து கண்டுபிடிக்க போகிறோம்னா பாத்வே நடைபாதையின் பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கான கொஷினை ரீட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 2.15. எ பார்க் இஸ் சர்க்குலர் இன் ஷேப். த சென்ட்ரல் போர்ஷன் ஹேஸ் பிளே திங்ஸ் ஃபார் கிட்ஸ் சரௌண்டட் பை அ சர்க்குலர் வாக்கிங் பாத்வே. ஃபைண்ட் த வாக்கிங் ஏரியா ஹூஸ் அவுட்டர் ரேடியஸ் இஸ் 10 மீட்டர் அண்ட் இன்னர் ரேடியஸ் இஸ் 3 மீட்டர். ஒரு பூங்கா வட்ட வடிவில் உள்ளது. அதன் மையப்பகுதியில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதியும் அதனை சுற்றி வட்ட வடிவ நடைப்பயிற்சி பாதையும் அமைந்துள்ளது. அந்த பூங்காவின் வெளிவட்ட ஆரம் 10 மீட்டர் மற்றும் உள்வட்ட ஆரம் 3 மீட்டர் எனில் நடைப்பயிற்சி பாதையின் பரப்பளவு காண்க. ஸோ ஒரு பார்க் வந்து இருக்குங்க. நடுவில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளாட்றதுக்கான ஏரியா, அதை சுற்றி இருக்கக்கூடிய நடைபாதை ஃபுல்லாக வந்து பெரியவங்க நடக்கிறதுக்காக விட்டுருக்காங்க. ஓகேங்களா? பெரியவங்களும் சின்னவங்களும் நடக்கிற பாதையாக வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் அவுட்டர் ரேடியஸ் அதாவது வெளிவட்ட ஆரம் வந்து 10 மீட்டர்னும் உள்வட்ட ஆரம் இன்னர் ரேடியஸ் வந்து 3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இதெல்லாம் நம்ம என்னங்க கண்டுபிடிக்கணும்னா அந்த வாக்கிங் பாத்வே அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் நடைபாதை விட்டுருக்காங்க இல்லைங்களா, அதுக்கான பரப்பளவு ஏரியா என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக கொஷின் பார்க்க தான் ஐயோ இது என்னது எப்படா கண்டுபிடிப்போம் ரொம்ப பெருசாக இருக்குமோன்னு இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது அவுட்டர் ரேடியஸ் வெளிவட்டத்தின் ஆரம் 10 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்களா, அதை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா கேபிட்டல் லெட்டர் ஆறு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த அவுட்டர் வெளிவட்டம்னு வந்துட்டாலே கேபிட்டல் லெட்டர் ஆறு நீங்கள் எடுத்துக்கணும். இன்னர் ரேடியஸ் உள்வட்டத்தின் ஆரம்ங்கிறத ஸ்மால் லெட்டர் ஆறு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? நம்மளை என்ன கேட்டாங்க, ஏரியா வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அந்த என்னது அதை சுற்றி இருக்கக்கூடிய வாக்கிங் பாத் நடைபாதையை கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி வரும்போது ஏரியான்னு எடுத்துக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான். கொடுத்துருக்க இந்த ஆரை ஸ்கொயர் பண்ணணும், இந்த ஆரையும் ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி அது கூட பையால் மல்டிபிள் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? கேபிட்டல் லெட்டர் ஆர் நமக்கு என்னது 10 மீட்டர், ஏன்னா அதுதான் அவுட்டர் வெளிப்புறம் சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஸ்மால் லெட்டர் ஆர் வந்து இன்னர் உட்புறத்துக்கு வந்து 3 மீட்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எடுத்துக்கிட்டாமா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஓகேங்க. ஸோ ஃபார்முலா என்னது, ஏ ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் இதுதானே. சரிங்க. அப்போது பைக்கு பதிலாக என்னது 22/7 போடுவோம். இங்கே ஆர் ஸ்கொயர்னால் என்னதுங்க 10 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் லெட்டர் ஆர் ஸ்கொயருக்கு 3 ஸ்கொயர். ஓகே, நம்ம என்ன பண்ணக்கூடாது, 10 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் அப்படிலாம் எதுவும் போட்டுறக்கூடாது. சரிங்களா? அது வந்து என்ன ஆகிடும், தப்பாயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 10 ஸ்கொயர்னா 100 மைனஸ் 3 ஸ்கொயர்னா 9 இல்லைங்களா. சரி, இப்போ 22/7 இன்ட்டு 10 ஸ்கொயருங்கிறது 100ங்க மைனஸ் 3 ஸ்கொயருங்கிறது 9 ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 100ல் 9 போச்சுன்னா 91. சரி, இதில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போமா. இது 17 is 7, இங்கேயும் 17 is 7ங்க. 9ல் 7 போச்சுன்னா மிச்சம் 2 21 இருக்கா. ஸோ 3 7s are 21. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், 22வையும் 13ஐயும் மல்டிபிள் பண்ணுவோம். 22வையும் 13ஐயும் மல்டிபிள் பண்ணுங்களேன். 3 2s are 6, 3 2s are 6. இது 1:1 1:2. அப்போ 6 8 2 கிடைக்குதா. எவ்வளோங்க கிடைக்குது, ஏரியா ஈக்குவல் டு 286 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குதா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஏரியா வந்து ஆன்சர் என்ன கிடைக்குது, 286 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா. ரொம்பவே சிம்பிள் கொஷின். ஓகே, இதை தான் கேட்டிருக்காங்க. அவுட்டர் ரேடியஸ் இன்னர் ரேடியஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த நடக்கக்கூடிய பாதைக்கான பரப்பளவு ஏரியா தான் கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதுமானது, நமக்கு கிடைக்கக்கூடியதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தலாமா. ஸோ அடுத்தது இன்றைக்கான செகண்ட் சம் எக்ஸாம்பிள் 2.16. The radius of a circular flower garden is 21 meter. A circular path of 14 meter wide is laid around the garden. Find the area of the circular path. ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் 21 மீட்டர். அந்த தோட்டத்தை சுற்றி 14 மீட்டர் அகலம் உள்ள வட்ட நடைபாதை உள்ளது எனில் அந்த வட்டப்பாதையின் பரப்பளவு காண்க. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லிட்டாங்க, ஒரு சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன் அதாவது வட்ட வடிவ பூந்தோட்டத்தோட ஆரம் ரேடியஸ் வந்து 21 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜென்ரலாக இதோட ஆரம் ரேடியஸ்ன்னு கொடுத்துட்டனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்மால் லெட்டர் ஆறுங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து அந்த தோட்டத்தை சுற்றி 14 மீட்டர் அகலத்தில் அதாவது 14 மீட்டர் வைடு வந்து என்ன பண்ண போகிறாங்களா, நடைபாதை வந்து இருக்கா. சரிங்களா? அப்போது அந்த வட்டப்பாதையின் பரப்பளவு காண்க, ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத். அப்போ மொத்தமாக அதோட பரப்பளவு என்னவாக இருக்கும், அவ்வளோதான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. சரி, ஸ்மால் லெட்டர் ஆர் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ
அப்போ வட்டப்பாதையின் பரப்பளவு ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பார்த்தனாலே நமக்கு தெரியும் கண்டிப்பாக ஸ்மால் லெட்டர் ஆரும் வரணும், கேபிட்டல் லெட்டர் ஆரும் வரணுமே. அப்போ ஸ்மால் லெட்டர் ஆர் இருக்குது, கேபிட்டல் லெட்டர் ஆர் எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுனா கொடுத்துருக்கக்கூடிய ரேடியஸையும் அவங்க வைடுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அகலம்னு, அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா அதுதான் நம்மளோட அவுட்டர் ஸ்பேஸாக இருக்கும். சரிங்களா, வெளிப்பக்க அளவு என்னவாக இருக்கும் அதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா, சரி. அப்போ ஸ்மால் லெட்டர் ஆர் நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்க 21 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வைட் அதோட அகலம் என்னென்னு கொடுத்துருந்தாங்க 14 கொடுத்துருக்காங்க. சரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன். 21 + 4ங்கிறது 25 + 10ங்கிறது 35 மீட்டர்னு வந்துருச்சா? ஓகே, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? A = பைங்கிறது என்னதுங்க 22/7 இன்ட்டு இந்த ஆர் ஸ்கொயருக்கு என்ன போகணும், கேபிட்டல் லெட்டர் ஆரா 35 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் லெட்டர் ஆர் ஸ்கொயர் என்னது 21 ஸ்கொயர். போன சம்மில் 10 and 3ன்னு சொல்லிட்டு சின்ன நம்பர்ஸாக இருந்துச்சு, ஸ்கொயர் பண்ணி ஈஸியாக சப்ராக்ட் பண்ணோம். ஆனால் இங்கே பாருங்களேன் 35 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் இருக்குது. இப்போ 21 ஸ்கொயர் கூட 441ங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் 35 ஸ்கொயருங்கிறது ஒர்க் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வழி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று இருக்குது. என்னென்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவை நம்ம எப்படி பிரிப்போம், a + b இன்ட்டு a - bன்னு பிரிப்போமா? இதே தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ 22/7 இன்ட்டு இந்த a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா, அப்போ என்ன பண்ணுவோம் 35 + 21 அதாவது a + b, அடுத்து a - b 35 - 21. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா, அப்போது 22/7 இன்ட்டு 35 + 1ங்கிறது 36, 36 + 20ங்கிறது என்ன வரும் 56ன்னு வருமா? சரி, அடுத்தது 35ல் 1 போச்சுன்னா 34, அந்த 34ல் 20 போச்சுன்னா 14. அவ்வளோதான், ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? அதாவது அடிஷன் பண்ணியிருக்கேன், 35 21 கூட்டினா 56ங்க, 35 21 கழிச்சா 14ங்க, அவ்வளோதான். சரி, இப்போ இதை அடிச்சு கொடுப்போமா? ஸோ 1 7 சார் 7, 8 7 சார் 56ங்க. இப்போ 22 × 8 × 14 நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 2464 மீட்டர் ஸ்கொயருங்கிறது கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ 20 ஸோ மல்டிபிள் பண்ணியே காமிச்சிட்றேன். ஸோ இது 22 8 மல்டிபிள் பண்ணுவோம், இது என்ன கிடைக்கும் 16, இது 16 176. சரி, 176யும் 14யும் பெருக்குவோமா? ஸோ 4 6 are 24, 4 இருக்குது 2, 4 7 are 28 + 2 30. சரி, 4 1 is 4, இங்கே ஒரு 7. ஓகே, ஸோ அடுத்தது ஃபுல்லாக 1ஆல் தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 176 அப்படி எழுதிடலாம். 4 6 14 2. ஸோ என்ன கிடைக்குது 2464 கிடைக்குதா? அப்போ இதுக்கான ஏரியா என்னங்க கிடைக்குது 2464 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ இதே உங்களுக்கு 35 ஸ்கொயர் வந்து தெரியும், இல்லை நான் மல்டிபிள் பண்ணியே போட்டுக்கிறேன்னா நீங்கள் 35 ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணி போட்டு மைனஸ் 21 ஸ்கொயருங்கிறதுக்கு உங்களுக்கு 441 கிடைக்குமா? அதை ப்ரொசீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த கீழே இருக்க 7ஆல் அடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த நம்பரை 22ஆல் மல்டிபிள் பண்ணும். இல்லைங்க எனக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸாக பார்த்த அந்த 10 ஸ்கொயர் - 3 ஸ்கொயருக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் 10 + 3 × 10 - 3ன்னு எடுத்துக்கலாம். 13 × 7ன்னு கிடச்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்த சம் பார்த்துருவாங்களா? அடுத்தது இன்றைக்கான தேர்ட் சம், எக்ஸாம்பிள் 2.17. The radius of a circular cricket ground is 76 meter. A drainage 2 meter wide has to be constructed around the cricket ground for the purpose of draining the rainwater. Find the cost of constructing the drainage at the rate of rupees 180 per meter square. வட்ட வடிவ மட்டைப்பந்து திடலின் ஆரம் 76 மீட்டர். அந்த திடலை சுற்றிலும் 2 மீட்டர் அகலத்தில் மழைநீர் வடிவதற்கான வடிகால் அமைக்க வேண்டியிருந்தது. ஒரு சதுர மீட்டருக்கு 180 ரூபாய் வீதம் செலவானால் அந்த வடிகால் அமைக்க தேவையான மொத்த தொகையை காண்க. ஓகேங்க, ஸோ ஜென்ரலாக அந்த கிரிக்கெட் கிரவுண்டோட ரேடியஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டாங்க 76 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ ஸ்மால் லெட்டர்னு எடுத்துக்கிறோம். அடுத்து கேபிட்டல் லெட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்மால் லெட்டர் ப்ளஸ் அதோட வைட் அகலம் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, 2 மீட்டருக்கு என்ன பண்ணியிருந்தாங்க வடிகாலுக்காக விட்டுருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போது 76 + 2 ஸ்மால் லெட்டர் ஆர் 76, வைடு வந்து 2, அப்போ 2 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 78 மீட்டர். ஸோ அவுட்டர் ஸ்பேஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு 78, இன்னர் சைடு வந்து என்ன கிடச்சிருக்கு 76. அவ்வளோதான். இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியும் அந்த டோட்டல் ஏரியா அந்த பரப்பளவு கூட இன்ட்டு 180 ரூபான்னு போட முடியும் இல்லைங்களா. அப்போ A = பைங்கிறது 22/7 இன்ட்டு கேபிட்டல் லெட்டர் ஆர் வந்து 78, அப்போ 78 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் லெட்டர் ஆர் வந்து 76, அப்போ 76 ஸ்கொயர். ஓகே, இப்போ இது என்ன பண்ணலாம் அந்த A ஸ்கொயர் - B ஸ்கொயர் ஃபார்முலா படி A + B இன்ட்டு A - Bன்னு சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் இல்லையா. சரி, அப்போ A = 22/7 இன்ட்டு முந்தின சம கூட 35 21 ஸ்கொயர் பண்ணியிருக்கலாம். இது 78 76ங்கிறது யார் மனப்பாடம் பண்ணியிருப்பா? கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ மெமரி பண்ணுறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. சரி, அப்போ இது என்ன பண்ணலாம் A ஸ்கொயர் - B ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கனால A + Bன்னு சொல்லிட்டு 78 + 76, A - Bன்னு சொல்லிட்டு 78 - 76.
ஸோ இதுக்கப்புறம் இது நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணால் கொஞ்சம் சிம்பிளாக வந்து நம்ம வேலை முடியும் இல்லைங்களா. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி இதையும் மல்டிபிள் பண்ணி அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு பெரிய நம்பர்ஸாக இருக்கும். அதுக்கு இது பெஸ்ட் இல்லைங்களா. சரி, அப்போது 78யும் 76ம் ஆட் பண்ணால் 8 + 6 வந்து 14ங்க. 7 + 7 14 + 1ங்கிறது 15. ஓகே, அப்போ A = 22/7 இது ரெண்டையும் ஆட் பண்ணதோட வேல்யூ தான் 154. இது 78 - 76 ரொம்ப சிம்பிள், 2 ஆச்சா. சரிங்க, இது ரெண்டையும் 7 டேபிளால் கேன்சல் பண்ணுவோமா. ஸோ 17 is 7, 154 இப்போ 7ஆல் கேன்சல் பண்ண போகிறோம். 2 7s are 14ங்க, மிச்சம் 1. ஸோ இது 14, மறுபடியும் 2 7s are 14, அவ்வளோதான். சரி, இப்போ 22 × 22 × 2 என்ன வரணும். ஸோ இந்த 22 × 2ங்கிறத 44ன்னு எடுத்துக்கோமா. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 44ன்னு வச்சிட்டோம். இது வந்து அப்படியே இருக்குது. சரிங்க, இப்போ 44 × 22 மல்டிபிள் பண்ணுவோம். 8 8 இங்கேயும் 8 இங்கேயும் 8 வரும். அப்போ 8 இங்கே 16 1 9. அப்போ என்ன கிடைக்குது, 968 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குதா. ஏரியா வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, 968 கிடச்சிருக்கு. சரிங்க, 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 180 rupees ஆகுதுன்னா அப்போ 968 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ஆகுதுங்கிறத பார்க்கணுமா. சரி, அப்போ 968யும் 18யும் மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படின்னா 17424 கிடைக்கும். பின்னாடி ஒரு 0 இருக்கிறத இங்கே சேர்த்துக்கணும். சரிங்களா, அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, 1,74,240 rupees வந்து செலவாகுது அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இன்றைக்கான 4வது சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 2.18. ஸோ இது வந்து அடுத்த மெத்தட். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொன்னீங்களா, ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. அதை நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ ஏரியா அண்ட் வால்யூமில் இவ்வளோ சிம்பிளான சம்ஸ் இருக்காங்கிற மாதிரி தான் இருக்கும். A floor is 10 meter long and 8 meter wide. A carpet of size 7 meter long and 5 meter wide is laid on the floor. Find the area of the floor that is not covered by the carpet. ஒரு தளம் 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ளது. அதன் மீது 7 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் உள்ள விரிப்பு விரிக்கப்பட்டுள்ளது. அந்த விரிப்பால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு கார்பெட் மிதியடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து என்னது, அந்த ஃப்ளோரோட அளவு 10 மீட்டர் 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த கார்பெட் மிதியடியோட அளவு வந்து 7 மீட்டர் 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேலே விரிச்சிருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து ஃப்ளோருங்க, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு கார்பெட் வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கார்பெட் வந்து அந்த ஃப்ளோரை இவ்வளோ தான் கவர் பண்ணுது இல்லைங்களா. ஸோ இதோட அளவு தான் என்ன கொடுத்துட்டாங்க, 7 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது கவர் பண்ணாத ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த பர்டிகுலர் ஏரியாவோட அளவு தான் என்னன்றதை நம்மள்கிட்ட கேட்குறாங்க. சரி, இப்போ இது பார்த்தாலே தெரியுது ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் தாங்கிறது நமக்கு தெரியுது இல்லைங்களா. ஸோ அப்போ இதை வச்சு ஞாபகம் வச்சு என்ன பண்ணிக்கலாம், L/B L/Bங்கிறத எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வரக்கூடிய டேட்டாஸை கேபிட்டல் லெட்டராக எடுத்துக்கோங்க. செகண்ட் வரக்கூடிய டேட்டாஸை ஸ்மால் லெட்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. ஃபஸ்ட்டு வரதை கேபிட்டல் லெட்டர், செகண்ட் வரதை ஸ்மால் லெட்டராக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ ஏரியா கண்டுபிடிக்கனா L/B. சரியா, அப்போது 10 × 8 = என்ன கிடைக்கும், 80 மீட்டர் ஸ்கொயர் வரும். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்பெட்டுக்கான ஏரியா கண்டுபிடிப்போமா. அப்போ என்ன பண்ணுவோம், அதுவும் L/B தான். அப்போ 7 × 5 = 35 மீட்டர் ஸ்கொயர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே கார்பெட் கவர் ஆகாத ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக அந்த ஃப்ளோரோட ஏரியாவிலேருந்து இந்த கார்பெட்டோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணால் எது கவர் ஆகலைங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஏரியா = LB - LB, அதாவது இந்த L/B - இந்த L/B, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க. அப்போ ஃபஸ்ட்டுக்கு LBக்கு என்னது 80 மைனஸ், அதாவது ஃப்ளோரோட ஏரியா மைனஸ் கார்பெட்டோட ஏரியா. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கிடைக்கும், 45 மீட்டர் ஸ்கொயர், அவ்வளோதானே. ஸோ இதோட ஏரியா என்ன வந்துடும், 45 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ரொம்பவே சிம்பிளான சம் இல்லைங்களா. ஓகேங்க. ஸோ அடுத்தது இன்றைக்கான 5th question. Example 2.19. A picture of length 23 cm and breadth 11 cm is painted on the chart such that there is a margin of 3 cm along each of its sides. Find the total area of the margin. 23 சென்டிமீட்டர் நீளமும் 11 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஓர் அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 3 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது. அந்த விளிம்பு பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு சார்ட் வந்து இருக்குது. சரிங்களா. அந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா அளவு 23 11ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. 23 சென்டிமீட்டர் லென்த்து, பிரெத்து வந்து 11 சென்டிமீட்டர். சரி, அந்த சார்ட்டோட நடுப்பகுதியில் என்னது, ஒரு ஓவியம் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. 2 பக்கத்துலையுமே 3 சென்டிமீட்டர் அளவுக்கு என்ன விட்டுருக்காங்க, மார்ஜினுக்கு கேப் விட்டுருக்காங்க. சரிங்களா. ஸோ அதை தான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா. இப்போது நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மார்ஜினோட ஏரியா என்ன, 2 பக்கமே மார்ஜின் இருக்குது, அந்த 2 மார்ஜினும் சேர்த்து மொத்த ஏரியா எவ்வளோ கவர் பண்ணுது, இதை தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு இருக்கா. சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், சார்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கலாம்.
அடுத்தது அந்த பிக்சரோட ஏரியா கண்டுபிடிச்சி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா வெறும் மார்ஜின் மட்டும் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாஸை கேபிட்டல் லெட்டர் எல்பின்னு எடுத்துக்கலாம். ஸோ லென்த் வந்து 23, பிரெத் வந்து 11, நீளம் 23, அகலம் வந்து 11. சரிங்களா, அப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், L × B. அப்போ 23 × 11, 23 11 மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் 23, இங்கேயும் 23 தான் வரும், ஏன்னா 1ஆல் தானே மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 352. அப்போ என்னங்க கிடைக்குது, 253 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குமா, 253 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ எதோட ஏரியா கிடச்சிருக்கு, சார்ட்டோட ஏரியா வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங்கோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு லென்த்து பிரெத் வேணும். ஆனால் அது இல்லவே இல்லை. என்ன தான் கொடுத்துருக்காங்க, மார்ஜினுக்கு 3 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கதா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த பெயிண்டிங்கோட லென்த்தும் பிரெத்தும் நமக்கு தெரில. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வரணும். என்னன்றதை இப்போ நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட் திங்கோட டேட்டாவோ இல்லை செகண்ட் விஷயத்தோட டேட்டாவோ ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னா L = L + 2W இந்த B = B + 2W இந்த 2 ஃபார்முலா எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம கேபிட்டல் லெட்டர்னு எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னா இதை யூஸ் பண்ணணும். இதே செகண்ட் திங் மிஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த ஸ்மால் லெட்டர் எல்லும் ஸ்மால் லெட்டர் பியும் தான் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த ஸ்மால் லெட்டர் எல் வேணும்னா இந்த 2W அப்படியே இங்கிட்ட அனுப்பிச்சிங்கன்னா -2W மாறும். அதே போல் ஸ்மால் லெட்டர் B வேணும்னா இந்த 2W அப்படியே அங்கிட்ட அனுப்பிச்சிங்கன்னா -2W மாறும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட்டா கேபிட்டல் லெட்டரோட டேட்டா வேணும்னா இதை அப்படியே யூஸ் பண்ணணும். இல்லை ஸ்மால் லெட்டருக்கான டேட்டா மிஸ் ஆகுது, அதாவது ரெண்டாவது வரக்கூடிய டேட்டா இல்லை அப்படின்னா இந்த 2W அப்படியே ஆப்போசிட் சைடு மாற்றி விட்டுட்டு இந்த L = L - 2W இந்த B = P - 2W இதை தான் யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு யார் இல்லை, இந்த ஸ்மால் லெட்டர் எல்லும் ஸ்மால் லெட்டர் பியும் தான் இல்லைங்களா, ஏன்னா செகண்ட் டேட்டா நமக்கு மிஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த செகண்ட் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க, இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். ஓகேங்களா, ஸோ செகண்ட் டேட்டா இல்லை, அதனால ஸ்மால் லெட்டர் எல்லும் ஸ்மால் லெட்டர் பியும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்க, அப்போ L = கேபிட்டல் லெட்டர் எல் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, லென்த் வந்து 23ன்னு கொடுத்துருந்தாங்க, -2 × இந்த W என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மார்ஜின் 3ன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட வைடு. அப்போ 2 × 3 ஓகேவா. சரி, அப்போ என்ன வரும் நமக்கு 23 - 2 × 3ங்கிறது 6 ஆச்சு. ஓகேவா, ஸோ இதில் 3 போச்சுன்னா 20, அப்போ 17 அப்படிங்கிறது கிடைக்குதா. சரி, 23ல் 6 போச்சு அப்படின்னா 17 சென்டிமீட்டர். ஸோ ஸ்மால் லெட்டர் எல் என்ன கிடச்சிருக்கு, 17. சரி, இப்போ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா B = கேபிட்டல் லெட்டர் B அதோட அகலம் வந்து சார்ட்டோட அகலம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 11 - 2 × அதே வைடுக்கு என்னது 3 தான். ஓகேங்களா, சரி 11 - 6னா என்ன கிடைக்கும், 5 சென்டிமீட்டர் அவ்வளோதான். சரி, அப்போது அந்த படத்தோட லென்த்தும் பிரெத்தும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அப்போது லென்த் என்னது 17, பிரெத் வந்து 5. ஸோ 17 × 5ங்கிறது என்னதுங்க, 7 5 35, 5 1 is 5 + 8 = 85. அப்போ 85 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. சரி, அப்போது ஏரியா ஆஃப் மார்ஜின் கண்டுபிடிச்சிருவோமா. அப்போ கேபிட்டல் லெட்டர் L × B - ஸ்மால் லெட்டர் L × B அங்கே என்ன கிடச்சிது, 253 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடச்சிதா. இங்கே இங்கே வெறும் 8 மட்டும் விட்டுட்டானா 85ங்க. அப்போ 85 மைனஸ். ஓகேங்களா, அப்போ 253லேருந்து 85 சப்ராக்ட் பண்ணோம். இங்கே வந்து என்ன வரும், 4, இங்கே 13 மாறும். அப்போ இது ஒரு 8. சரிங்க, 1 14 அப்படின்னா இங்கே 6 மாறும். ஸோ 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மார்ஜினோட ஏரியா. அவ்வளோதாங்க, டக்குன்னு முடிஞ்சிருச்சா. ஸோ அடுத்து இன்றைக்கான 6th question, example 2.20. A veranda of width 3 meter is constructed along the outside of a room of length 9 meter and width 7 meter. Find the area of veranda, the cost of cementing the floor of veranda at the rate of 15 rupees per meter square. 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு அறைக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலமுள்ள ஒரு தாழ்வாரம் உள்ளது. தாழ்வாரத்தின் பரப்பளவு காண்க. அந்த தாழ்வார பகுதிக்கு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய் வீதம் சிமெண்ட் பூசாகும் செலவை காண்க. சரிங்க, ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு டேட்டா மிஸ் ஆகிருக்கு. ஆனால் செகண்ட் டேட்டா என்ன கொடுத்துட்டாங்க, லென்த்து 9 வித் அதாவது பிரெத் வந்து 7 கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டேட்டா மிஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இங்கே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய L = L + 2W, B = B + 2W. அந்த வித்துங்கிறதா நமக்கு என்னவாக இருக்கும், இந்த 3 மீட்டராக இருக்கும். வெளியே இருக்கக்கூடிய வராண்டா 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது இந்த 3 மீட்டர் சீரான அகலமுள்ள ஒரு தாழ்வாரம், அதுதான் நம்மளோட வித்தாக இருக்கும். சரி, இங்கே ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அது கூட × 15 போகணும். எவ்வளோ செலவாகுதுங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம், × 15. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ L = ஸ்மால் லெட்டர் எல் செகண்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க 9. அப்போது 9 + 2 × வித்து வந்து என்ன கொடுத்துட்டாங்க 3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ என்ன பண்ணுவோம் × 3 = 9 + 2 3 = 6ங்க. 9 + 6 = 15 மீட்டர். அவ்வளோதான், கேபிட்டல் லெட்டர் எல் கண்டுபிடிச்சிட்டோமா. ஓகே, அடுத்து
கேபிட்டல் லெட்டர் பி பிரெத் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க 7 மீட்டர் ப்ளஸ் 2 இன்ட்டு வித்து வந்து 3 ஓகேங்க ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 6ங்க. அப்போ 7 ப்ளஸ் 6ங்கிறது எத்தனைங்க வரும் 13 தானே. ஸோ இங்கே 13 ஓகேங்க. அப்போது இந்த ஏரியாவுக்கு வந்து என்னங்க வரும் எல் இன்ட்டு பிங்கிறப்போ கேபிட்டல் லெட்டர் எல் வந்து 15 ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 13. ஸோ 15 13 மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படின்னா 195 அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. சரி அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டேட்டாஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக 9 × 7 போட்டிங்கன்னா 63 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் வந்துருமா. ஓகேங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு ஏரியாவையும் சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போது A equal to LB minus small letter LB equal to அப்போ 195 minus 63 கிடைக்குமா. ஸோ 195ல் 63 போச்சுன்னா என்ன வரும் இங்கே 2 இங்கே 3 இங்கே 1. ஸோ 132 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. சரி இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 15 rupees அப்படின்னா இங்கே 132 மீட்டர் ஸ்கொயருக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணுமா. அப்போ 132 × 15 போடுவோம். ஸோ 132வையும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1980 rupees அதாவது 1980 ரூபாய் வந்து இதுக்கு செலவாகும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ் புக்காக இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியம் புக்காக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து இந்த இடம் வந்து தப்பாக வந்து ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க. இங்கே 9க்கு பதிலாக 8னும் இங்கே வந்து 7க்கு பதிலாக 5னும் ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு 154 கொடுத்து ஆன்சரே வந்து உங்களுக்கு ராங்காக வந்திருக்கும். சரி ஓகேங்களா. ஸோ நமக்கு 9 and 7 கொடுத்துருக்கப்ப நம்ம இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்கூல் புக்கில் வந்து நமக்கு மிஸ்டேக் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் சம் 7th சம்ங்க எக்ஸாம்பிள் 2.21. A cocoa ground has dimensions 30 meter into 19 meter which includes a lobby on all of its sides. The dimensions of the playing area is 27 meter into 16 meter. Find the area of the lobby. 30 meter into 19 meter பரிமாணங்களிடையே ஒரு கொக்கோ விளையாட்டு திடல் அதன் அனைத்து பக்கங்களிலும் லாபியுடன் அமைந்துள்ளது. விளையாடு பகுதிக்கான பரிமாணங்கள் 27 மீட்டர் × 16 மீட்டர் எனில் லாபியின் பரப்பளவை காண்க. சரிங்க ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிரவுண்டோட அளவு எவ்வளோங்க கொடுத்துருக்காங்க 30 19ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா கொடுத்துட்டனால நம்ம கேப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து விளையாட்டு திடல் பிளேயிங் ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்தாங்க செகண்ட் டேட்டா எல் இன்ட்டு பி அதாவது ஸ்மால் லெட்டர் எல்லும் பியும் 27 16ன்னு கொடுத்துட்டாங்க. சரி இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஏரியா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இல்லைங்களா. ஏன்னா 4 டேட்டாவுமே நமக்கு இருக்குது. சரி அப்போ A = 30 × 19. சரி அப்போ 3 × 19ன்னு தெரிஞ்சாலே நமக்கு போதுமானது. அதாவது 19 × 3னா 7 2 3 1 3 5 அப்போ 57 வரும். இது பின்னாடி ஒரு 0 போட்டிங்கன்னா 570 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் டேட்டாவுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து செகண்ட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 27 × 16ன்னு எடுப்போமா. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க 27 × 16 அப்படின்னு வந்து போட்டிங்கன்னா 432 மீட்டர் ஸ்கொயருங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்க இப்போ லாபியோட வேல்யூ மட்டும் நம்ம வேணும்னா என்ன பண்ணுவோம் ரெண்டு ஏரியாவையும் சப்ராக்ட் பண்ணணும் இல்லைங்களா. அப்போது LB மைனஸ் LB இதான நம்மளோட ஃபார்மாக வந்து இருக்கும். சரி அப்படி பார்க்கும்போது 570 மைனஸ் 432ன்னு வரும். சரி அப்போ 570ல் 432 போச்சுன்னா என்னங்க இங்கே 6 இங்கே 10 அப்போ இங்கே 8 வருங்க இங்கே 3ங்க இங்கே 1 அப்போது மொத்தமாக எவ்வளவு 138 மீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதாங்க. ஸோ 1 minute ஓகேங்க. ஸோ A = 138 மீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதான். ஸோ ஸ்கூல் புக்கில் சில எடிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 148ன்னு சொல்லிட்டு ராங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்பவே சிம்பிள். ஒரு 2 டேட்டா மட்டும் நீங்கள் அதாவது 2 ஃபார்முலா மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அதை வந்து புரிஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸே ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் ஓகேங்களா. ஸோ இதே போல் இதோட எக்ஸசைஸ் சம்ஸ் அதாவது எக்ஸசைஸ் 2.3யும் வந்து நம்ம பார்த்து முடிச்சலாம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.